கைஸ், ஃபர்ஸ்ட் எபிசோடில் கொடைக்கானலில் அஃபோர்டபுளான ஸ்டே, வியூ பாயிண்ட் அண்ட் வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன் அண்ட் கொடைக்கானலை நாம் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இந்த ரூமோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, இதோட டீட்டெயில்டான பேக்கேஜ் வந்து தம்பு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். திஸ் இஸ் வத்தலகுண்டிலிருந்து கொடைக்கானல் போகிற வழி இருக்கக்கூடிய ஒரு பன்னிக்காடுன்ற ஒரு ஊரில் மெயின் ரோட் ஆன் ரோட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். கொடைக்கானல் ரோடு வந்து எப்பயுமே அந்த பிஸியாக இருக்காதுன்றதுனால வி சூஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபார் 2 days we booked this for 3,000 rupees. இட்ஸ் அ கஸ்டமைஸ்ட் பேக்கேஜ். நீங்கள் யூஸ்வலாக வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா யூ வில் பி சார்ஜ் ஆன் 2 நாளைக்கு 3,600, அதாவது 1,800 ஒரு டே 1,800 டே 2,800 பேக் பண்ணுவாங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ஃபுல் பட்ஜெட்டும் எடுத்துக்கலாம். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு டிராவல் பார்க். எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. கொடைக்கானலோட கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நாங்கள் எப்போதும் போகிற பிளேஸ் வந்து போகாமல் புதுசாக ஏதாவது ஒரு பிளேஸை ட்ரை பண்ணலான்னு தான் எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. நாங்கள் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம். கொடைக்கானலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட்டுங்க. ஹில் ஸ்டேஷனில் எப்போதுமே கிளைமேட் சேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். நாங்கள் போனப்போ மழை கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி தான் எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின் நோஸ் வந்து வந்தாச்சு. அதோட பேஸ் பாயிண்ட் வந்தாச்சு. அங்கே வந்து பைக் பார்க் அப்புறம் கார் பார்க்கிங் இருக்குது. அங்கே பார்க் பண்ணிட்டு ஒரு வழி ஒன்று போவோம். அந்த வழியில் ட்ரெக் பண்ணி நம்ம போகணும். ஸோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், ட்ரெக் பண்ணி போகணும். எத்தனை கிலோமீட்டர் ட்ரெக்கு? அப் அண்ட் டவுன் சேர்த்து 3 kilometers. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து எதுவுமே இல்லை, கரெக்டாக. வியூ எப்படி இருக்கும்? ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். 2 வியூ பாயிண்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருவாங்க. தட் இஸ் நாட் டால்ஃபின். அந்த இடம் பார்த்தா ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் செட்டப் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பண்ணி நம்ம ட்ரெக் பண்ணி போனால் எக்ஸாக்ட் டால்ஃபின் நமக்கு. ஓகே, ஸோ அப்படியே போய் ட்ரெக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இது ஃபர்ஸ்ட் டைமாக வரேன். நான் கொடைக்கானல் வந்தேன் அப்படின்னா அந்த லேக்கு, போட் ஹவுஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவேன். ஸோ இப்போ தான் இந்த டால்ஃபின் ஹவுஸ் வரேன். ஸோ அதுவும் இவன் சஜஸ்ட் பண்ணான். ஸோ லெட்ஸ் கோ. இறங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறுறத விட நம்ம வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வந்து ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நிறைய இடத்துல பிரேக்ஸ் எடுத்து தான் போகிறாங்க. கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. ஸோ எல்லா டைமுமே ஒரே இடம் வேண்டாம், ஒரு டைம் வரும்போது ஒரு பிளேஸ் காமிப்போம் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஐடியாவாக இருந்து இந்த பிளேஸை சூஸ் பண்ணோம். ஸோ அடுத்த குணாத்தீவு போக முடியுமா அப்படிங்கிறது தெரில. இந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு டைமை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அப்படி மேபி இந்த டைம் வந்து முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்க முடியாத பிளேஸை கண்டிப்பாக பார்த்துக்குவோம். ட்ரெக் பண்ணி போகிறப்போ கடைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். எங்களை மாதிரி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நம்ம ட்ரெக் பண்ணலாம். நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் இது தான். சிட்டப் ஏரியா வச்சுருப்பாங்க, சைலண்ட்டாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். பட் இடம் தான் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டங்க. இங்கேருந்து ட்ரெக் பண்ணி தான் நம்ம டால்ஃபின் நோஸ் அப்படிங்கிற அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணும். இந்த ஷாப்பில் லீஃபில் வந்து நேம் எழுதி தராங்க. வேணும்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெக் எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு தெரில. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இறங்க முறை ஈஸியாக இருக்குங்க, ஏற முறை தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது அருமையாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 meters வந்து ட்ரெக் பண்ணணும் டால்ஃபின் நோஸ்க்கு. அப்படி ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு அருமையான வியூ பாயிண்ட் டால்ஃபின் நோஸ். ஸோ மிஸ்டாக இருக்கிறதுனால தெரியல. ஸோ அது கிளியர் ஆன அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். மிஸ்டாக இருந்தாலுமே முன்னாடி போய் வெயிட் பண்ணிட்டோம். இந்த ஸ்பாட்டுக்கு என்ட்ரி ஃப்ரீ இல்லைங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 6 to 6ன்னு நினைக்கிறேன். சன்ரைஸ்க்கு ஒரு அருமையான ஸ்பாட்டுங்க. வீக் டேயில் வாங்க, க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வியூ பாயிண்ட்டோட எட்ஜ் வரைக்கும் போக வேண்டாம், டாப் வியூவே அட்டகாசமாக தான் இருக்கும். மிஸ்ட்டு கிளியர் ஆன அப்புறம் த வியூ. இவ்வளோ தூரம் ட்ரெக் பண்ணி வந்ததில் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ஃபைனலி கிளைமேட் சேஞ்ச் இருக்கும். ஸோ டேக் யுவர் சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஏற முறை பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டாப் போட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு தான் போகணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின் நோஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு அருமையான ஒரு வியூ பாயிண்ட் கொடைக்கானலில். ஸோ இந்த தடவை மிஸ் பண்ணல, கரெக்டாக வந்துட்டோம். ஏன்னா ஒரு தாட்டி கொடைக்கானலில் நிறைய ஸ்பாட் மார்க் பண்ணுவேன், கொஞ்சம் போக முடியாமல் போயிடும். இந்த தாட்டி நிறைய ஸ்பாட் பண்ணேன், பட் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தேன். ஒரு அருமையான வியூ பாயிண்ட். முடிஞ்ச வரைக்கும் பேக்ஸ் எல்லாம் தூக்காமல் வாங்க. ஸோ ட்ரெக் பண்ணி போகிறதுக்கும் வரத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெக்கை சஜஸ்ட் பண்ண தம்புக்கு தான் ஒரு தேங்க் பண்ணணும். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நியூ வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Travel Bug Team. Bye bye.